சரி, ஓகே. ஐடிசியில் போன கஷ்டம் என்ன பார்த்தோம்? மேலே இருக்க வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோமா? இது வரைக்கும் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருக்கோம். அது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஆனால் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஜென்ரலாக என்ன அர்த்தம்? செல்ஃபாக லைக் அந்தந்த பர்சன்ஸே பண்ணுறதா? இதே வந்து ஒர்க் கான்ட்ராக்ட்னா வேற ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணி பண்ணுறது. So now we know that IDC on work contract service availed by a taxpayer other than a work contractor for construction of immovable property is not available. Work contract தவிர வேற ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஐடிசி இல்லைன்னு சொல்லிட்டு தான் மேலே இருக்க ப்ரொவிஷனில் பார்த்தோம். But what happens if a taxpayer procures goods and services and constructs an immovable property for being used in the course of furtherance of business without availing service of work contractor? will IDC allowed in such cases கேட்குறாங்க. ஒருவேளை ஒர்க் கான்ட்ராக்டரை அவைல் பண்ணாமல் லைக் அப்பாயிண்ட் பண்ணாமல் இவங்களே வந்து எல்லா இன்புட் சர்வீஸஸும் எடுத்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் இவங்க பண்ண எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல, அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஐடிசி வந்து என்ன ஆகுன்றது தான் கொஸ்டின். சரியா? இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா the answer is நோன்னு சொல்கிறாங்க. the ITC is not allowed on goods and services received by a taxable person for construction of an immovable property other than plant and machinery on his own account, even though such goods and services are used in the course or furtherance of business. புரிஞ்சா? ஒருவேளை அது லைக் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவே இருந்தாலும் அது வந்து ஒர்க் கான்ட்ராக்ட் அப்பாயிண்ட் பண்ணாமல் இவங்களே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐடிசி பெனிஃபிட் கிடையாது. Thus, ITC and goods and services used in the construction of immovable property is blocked only in those cases where the taxable person constructs the immovable property for his own use, even if the immovable property being constructed used in the course or furtherance of business. ITC and goods and services used in the construction of immovable property is blocked only in those cases where the taxable person constructs immovable property for his own use, even if the immovable property being constructed is used in the course of business. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க, ஜென்ரலாக வந்து சொந்தமாக நம்மளே ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐடிசி பெனிஃபிட் கிடையாது. இதே வந்து ஒர்க் கான்ட்ராக்ட் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அதில் பெனிஃபிட் இருக்கும். அவ்வளோ ரெண்டு பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. The discussion on terms construction and plant and machinery for work contract services. The ITC and goods and services used in the construction of immovable property is available only in the following three situations. First situation என்னன்னு பார்த்தோன்னா eligible plant and machinery. Second பார்த்தோன்னா when the value of goods and services is not capitalized. Third பார்த்தோன்னா when the construction is not on own account. மேலே பார்த்தோம்ல, மேலே இதே மாதிரி ஒன்று பார்த்தோம். பட் ஆனால் அதில் என்ன இருக்கோ அதுதான் சேம் திருப்பி இங்கேயும் சொல்கிறாங்க. வேர்டிங்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. A company buys cement, tiles, etc. and avails the service of an architect for construction of its office building. என்ன பண்ணுறாங்க, கம்பெனி வந்து அவங்களே சிமெண்ட்டு டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்குறாங்க. ஆனால் ஆர்கிடெக்டோட சர்வீஸும் வெளியே வாங்குறாங்க. இந்த கேஸில் வந்து ஐடிசி வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்தோம்னா ஐடிசி வந்து பிளாக்டு. ஐடிசி வந்து இந்த இதில் அவைல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எம்என் கன்ஸ்ட்ரக்ஷன் procure cement, paint, iron rods and service of architect and interior designer for construction of a commercial complex for one of its client. இவங்க என்ன பண்ணுறாங்க, வேற இவங்க கிளைண்ட்டுக்காக இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி அதை ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஐடிசி கிளைம் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ண முடியும். ஐடிசி இஸ் அலோடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த எக்ஸாம்பிளில் a company buys cement, tiles, etc. and avails the service of an architect for renovation of its office building. The company has booked such expenditure in its profit and loss account. The ITC on such goods and services is allowed. ஸோ வந்து கம்பெனி வந்து இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல, அவங்க வந்து பண்ண பில்டிங்கில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க, ரெனோவேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து கேபிட்டலைஸும் பண்ண கிடையாது, பிஎன்எல் எக்ஸ்பென்ஸை காட்டிட்டாங்க. ஸோ ஐடிசி வந்து இந்த இடத்துல அலோவ் பண்ணுறாங்க. சரியா? ஒருவேளை அவங்க கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பண்ண மாட்டோம், பட் அவங்க பிஎன்எல் எக்ஸ்பென்ஸை காட்டினால அலோவ் பண்ணுறோம். The ITC on goods and services used by an automobile company for construction of a foundation on which a machinery is to be mounted permanently. மிஷின் வந்து பர்மனெண்ட்டாக எர்த்தோட அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தோம்ல, ஐடிசி அலோடு. ஸோ இங்கேயே அலோடு. கிளாரிஃபிகேஷன் ஆன் அவைலபிலிட்டி ஆஃப் ஐடிசி ஆன் ducts and manholes used in the network of optical fiber cable. அது உங்கள் புக்கில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க புக்கில் ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, whether input tax credit on the ducts and manholes used in the
network of optical fiber cable for providing telecommunication service is barred in terms of Clause C and D of Section 17 of CGST Act. That is the explanation to Section 17 of the CGST Act 2017. So இந்த டெலிகம்யூனிகேஷன் இருக்குல்ல, ducts and manholes are basic components of the optical fiber cable. Optical fiber cable அது ரெண்டு காம்பனன்ட் பேசிக்கான காம்பனன்ட் சொல்றாங்க. Used in providing telecommunication services. The OFC network is generally laid with use of PVC ducts in which OFC are housed under service connectivity manholes which serve as the nodes of network and are necessary for not only laying of optical fiber cable but also their upkeep and maintenance. In view of the explanation in Section 17 of CGST Act 2017, it appears that ducts and manholes are covered under the definitions of plant and machinery as they are used as part of OFC network for maintaining outward supply of transmission of telecommunication signal from one point to another. So generally என்ன சொல்றாங்க, டெலிகம்யூனிகேஷன் அந்த லைன் லே போடுறப்ப அந்த ரெண்டு காம்பனண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிரைமரி காம்பனண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. சேம் டைம் வந்து அதை வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. Moreover, ducts and manholes used in network of fiber optical cables have not been specifically excluded from the definition of plant and machinery. Moreover, என்ன சொல்றாங்க பார்த்தோன்னா, பிளான்ட் அண்ட் மிஷின் டெஃபனிஷனில் அது ரெண்டு காம்பனண்ட்டும் எக்ஸ்க்ளூடட்னு அவங்க சொல்லவே கிடையாது. அப்போ டிஃபால்ட்டாக அது ரெண்டு காம்பனண்ட்டும் அது இன்க்ளூடட் தான் அர்த்தம். They are neither in the nature of land, building or civil structure, nor are in the nature of telecommunication tower or pipeline laid outside the factory premises. ஜென்ரலாக சொல்கிறாங்க, அது வந்து நேச்சுரலாகவே வந்து லேண்டு, பில்டிங், சிவில் ஸ்ட்ரக்சர் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். சேம் டைம் வந்து அது டெலிகம்யூனிகேஷனாகவும் இல்லை வந்து பைப்லைன்ஸ் டெலிகம்யூனிகேஷன்லாம் எக்ஸ்க்ளூடட்னு பார்த்தோம். அந்த நேச்சுரலையும் அது வராது, ரெண்டு நேச்சுரலுமே அது வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங்லி இட் இஸ் கிளாரிஃபைட் தட் அவைல்மெண்ட் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இஸ் நாட் restricted in respect of such ducts and manholes used in network of optical fiber cable. ஸோ ஜென்ரலாக வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அதை ரெண்டு காம்பனண்ட் யூஸ் பண்ணுறாங்களா, அதில் வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் ஆன்சர் என்ன? முடியுமா? முடியாதா? இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணலாம். லைக் அது பிளான்ட் அண்ட் மிஷினரினா பண்ணுறோம்ல. ஸோ இந்த இதுவுமே வந்து பிளான்ட் அண்ட் மிஷின் டெஃபினேஷன் எக்ஸ்க்ளூடட்னு சொல்ல கிடையாது. அப்போ பண்ண முடியும். ஐடிசி அலோட் ஃபார் தோஸ் காம்பனன்ட்ஸ்ன்றதை அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இன்வெர்ட் சப்ளை சார்ஜ் டு டாக்ஸ் அண்ட் காம்போசிஷன் லெவி. நெக்ஸ்ட் ஹெட்டிங் சொல்கிறாங்க, இன்வெர்ட் சப்ளை charged to tax under composition levy. A supply registered in the composition scheme cannot collect tax from its customer. தெரிஞ்ச பாயிண்ட் தானே. காம்போசிஷன் ஸ்கீமில் கஸ்டமர்கிட்ட வந்து டேக்ஸ் வாங்க முடியாது. Thus a supply issue bill of supply and not a tax invoice. A composition supplier pay lump sum tax at specified rate on its quarterly turnover. ஸோ வந்து அவர் பில் ஆஃப் சப்ளை தான் இஷ்யூ பண்ணுவார், டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது. லம்சமாக ஒவ்வொரு குவார்ட்டரப்பையும் அவர் வந்து tax amount pay பண்ணுவார் based on his turnover. The tax paid on goods and services under composition scheme is not available for ITC for the recipient. Since a composition supplier cannot collect any tax on its supply from the recipient of a supply, it is obvious that no ITC can be availed in respect of such supply by the recipient. Nevertheless, specifically blocks the ITC on inward supply received by a taxable person from a composition supplier. ஸோ வந்து இவர் வந்து ஐடிசி கிளைம் எடுத்துக்க முடியாது. சேம் டைம் இவர் வாங்குற டேக்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அது வந்து வாங்க மாட்டார், இவர் தான் பே பண்ணுறாரு. ஸோ ரெசிபியண்ட்டுக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அண்ட் இவரும் வந்து இன்புட்ஸ் மேலே ஐடிசி எடுத்துக்க முடியாது. இன்வெர்ட் சப்ளை ரிசீவ்ட் பை அ நான் ரெசிடென்ட் taxable person. Non-resident taxable person has been defined in the CGST Act. Essentially, a non-resident taxable person has no fixed place of business in India, but he என்ன சொல்கிறாங்க, sporadically supply goods and service in India. The tax paid on goods and service received by such non-resident taxable person is not available as ITC. However, tax paid by him on imported good is allowed as ITC. Tax paid on goods and services received by such non-resident taxable person is not available as ITC. Tax paid on goods and services received by such non-resident
taxable person is not available as ITC. However, tax paid by him on imported good is allowed as ITC. ஸோ நான் ரெசிடென்ட் பர்சன் வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்து வேறு ஏதாச்சும் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவரால் வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியாது. ஆனால் அவரோட இம்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது மேலே அவர் வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறாங்க, அவர் tax paid by him on imported good is allowed as ITC. Goods and services received by such non-resident taxable person is not available as ITC. Whereas ITC on goods imported by non-resident taxable person is allowed, ITC on service imported by him is blocked. குட்ஸுக்கு மேலே குட்ஸ் இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, சர்வீஸ் இம்போர்ட் பண்ணால் அலோவ் பண்ணலை. சரியா? நெக்ஸ்ட், inward supplies used or intended to be used for purpose of CSR. ITC shall not be available in respect of goods or services both received by taxable person which are used or intended to be used for activities relating to his obligation under corporate social responsibility. The CSR is a strategy undertaken by a company to not just grow profit but to take an active and positive social role in the world around them. The corporate social responsibility program aims to give a structure to a company's effort to give back to the community, participate in a philanthropic causes, provide positive social value. Business increasingly turn to CSR to make a difference and build a positive brand around their company. ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பற்றி நீங்கள் லால என்ன படிச்சிருப்பீங்க தெளிவாக. கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆப்ளிகேஷன் ஆர் நார்ம்ஸ் டு உங்களோட ப்ராஃபிட்லேருந்து சம் பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் வந்து சொசைட்டியோட வெல்ஃபேருக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் வந்து ஐடிசி பெனிஃபிட் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. சரியா? ITC shall not be available in respect of goods and services received by taxable person which are used or intended to be used for activities relating to CSR. அடுத்து, inward supplies used for personal consumption. எடுத்தோடனே தெரியும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்ட்டு. One of the foremost conditions laid in section 16 for availing ITC and goods and services is that such goods and services should be used in the course or furtherance of business. Further, where goods and services are used partly for purpose of business and partly for other purposes, section 17 subsection 1 restricts the credit to so much of the ITC attributed to business purpose. இதான் மேலே பார்த்துட்டே வந்தோம்ல, ஜென்ரலாக பிஸ்னஸ் பர்பஸ் பண்ணி தான் மட்டும்தான் ஐடிசி இருக்குது, பர்சனலுக்கு பண்ணி தான் அலோட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை வந்து பார்ட்லி பிஸ்னஸ்க்கு பார்ட்லி பர்சனலுக்கு பண்ணியிருந்தோம்னா ப்ரொபோஷனேட்டாக அவங்க வந்து பிஸ்னஸ்க்கு எவ்வளோ எடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி அலோவ் பண்ணிக்குவாங்க. மிஸ்டர் எக்ஸ் owns a grocery store. He procures rice, wheat, biscuit for being sold in its store. Out of the inventory so purchased, he gives 10 kg of rice and wheat to his wife for household use, being used for personal consumption. The ITC on 10 kg of rice and 10 kg of wheat is blocked. புரியுதா? அவர் மளிகை வச்சிருக்காரு, வெளியே இருந்து ரைஸும் வீட்டும் வாங்கிட்டு வந்து விற்கிறாரு. ஆனால் அப்படி விற்கிற டைமில் கொஞ்சத்தை எடுத்து வீட்டுக்காக யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வீட்டுக்காக யூஸ் பண்ண காம்பனண்ட் வந்து அங்கே அவர் தான் வந்து என் கன்சியூமர், அவர் வந்து வேறு யார்ட்டையும் சேல் பண்ண கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து அவர் ஐடிசி பெனிஃபிட் கிடையாது, அந்த கிரெடிட்டு பிளாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஃப்ரீ சாம்பிள்ஸு, கிஃப்ட்ஸு, குட் லாஸஸ், ஸ்டோலன் எக்ஸெட்ரா, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோன்னா இருக்கா? goods that are disposed by way of gift, goods that are disposed by way of free samples, அப்புறம் லாஸ்ட் குட்ஸு, ஸ்டோலன் குட்ஸு, இதுக்கெல்லாம் இன்வாய்ஸே போட முடியாதுல்ல, சேலே பண்ணல, இன்வாய்ஸே போட முடியாது. இது எல்லாத்துக்கு மேலேயும் ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ITC in respect of goods that are disposed by way of gift or free sample is not available. ITC வந்து அந்த மாதிரி குட்ஸுக்கு not available. Also ITC is blocked on lost goods, stolen goods, and destroyed goods and goods that are written off. This is because principally the ITC is available only for payment of tax on output supply. If no tax is payable on output supply, the ITC on input or input services or capital goods relating to such output supply is not eligible. Hence, ITC on gifts and free sample is blocked as no tax is payable on its outward supply. In case of lost, destroyed, stolen, return of goods also, the ITC is not available as these goods cannot be said to have been used for making a taxable supply. So, மேலே பார்த்த அந்த ஐட்டம்ஸ் மேலாம் வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது, பிகாஸ் அவங்க சேலே பண்ண கிடையாது, ஒரு அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி அதில் அரைஸ் ஆகாது. ஸோ வந்து அந்த குட்ஸ் மேலே வந்து அவங்க வந்து ஐடிசி கிளைம் எடுத்துக்க முடியாது. கிஃப்ட்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க, சாம்பிள்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து லைக் நீங்கள் சும்மா டெஃபினேஷன் தான், ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ITC in hands of supplier in respect of sales
promotional scheme. Entailment of ITC enhances supplier in respect of various sales promotion scheme as under sample and free gifts பத்தி சொல்றாங்க இந்த இடத்துல. Samples which are supplied free of cost without any consideration does not qualify as supply under GST except where the activity falls within the ambit of Schedule 1. ஸோ சாம்பிள் கொடுக்குறாங்கல்ல ஃப்ரீயா, அதெல்லாமே வந்து சப்ளையாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க அன்லெஸ் அது வந்து ஷெட்யூல் 1ல் கவர் ஆகலை அப்படின்னா. ஒருவேளை கவர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சப்ளை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. கவர் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரீ சாம்பிள்ஸ் எல்லாமே சப்ளையாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. சேம் டைம் வந்து ஐடிசி shall not be available to the supplier on the input services and capital goods to the extent they are used in relation to gift of free samples distributed without any consideration. However, where the activity of distribution of free sample or gift falls within the scope of a supply on account of provisional containment schedule 1 of this act, supplier would be eligible to avail the ITC. ஜென்ரலாக அந்த மாதிரி ஃப்ரீ சாம்பிள்ஸ் மேலே ஐடிசி கிடையாது. ஒருவேளை வந்து அந்த ஃப்ரீ சாம்பிள் வந்து ஷெட்யூல் 1ல் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ஐடிசிக்கு அவங்க வந்து என்டைல்மெண்ட்னு சொல்கிறாங்க, எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் buy one get one free offer. This is not an individual supply of free goods but a case of two or more individual supply where a single price is being charged for the entire supply. It can at best be treated as supplying two goods for the price of one. ஸோ இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ன்றது ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டோம். சிங்கிள் ப்ரைஸ் வாங்கிட்டு 2 ப்ராடக்ட் கொடுக்குறோம். அப்போ டிஃபால்ட்டாக நம்ம வாங்க ப்ரைஸில் 2 ப்ராடக்ட்டுமே இன்க்ளூட் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. The taxability of such supply will be depend upon as to whether supply is composite supply or mixed supply. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதோட டேக்ஸ் ஆப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அது ஃபஸ்ட்டு காம்போசிட் சப்ளையா மிக்ஸ்டு சப்ளையான்றதை கண்டுபிடிச்சி அது பேஸில் தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ITC shall be available to the supplier for the input services, capital goods used in relation to supply of goods or services or both as part of such offer. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தோம்னா அது வந்து காம்போசிட் சப்ளையாக மிக்ஸ் சப்ளையாக ட்ரீட் பண்ணி அந்த பேஸில் சார்ஜ் பண்ணி அவுட்புட் டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் ஐடிசி வந்து அந்த இன்புட்ஸ் மேலே அவைல் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் இன்க்ளூடிங் பை மோர் சேவ் மோர் ஆஃபர். The discount offered by supplier to customers staggered discount under buy more save more scheme and post supply volume discount established before or at the time of supply shall be excluded to determine the value of supply provided they satisfy the parameters laid down in section 15 including the reversal of ITC by the recipient of supply as is attributed to the discount on the basis of document issued by the supplier. However, the supplier shall be entitled to avail the ITC for such input services in relation to supply of goods and services both on such discounts. இங்க என்ன சொல்றாங்க, இது வந்து ஆக்சுவலாக இங்கே சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் இதை பற்றி வேல்யூ ஆஃப் சப்ளை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. சின்ஸ் வந்து இந்த பை மோர் சேவ் மோர்ன்றது இன்வாய்ஸ் போகிற டைம்லேயே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து வேல்யூ ஆஃப் சப்ளைல கன்சிடர் பண்ணிக்குவோம். ஒருவேளை தெரில அப்படின்னா என்ன பண்ணுவோம், பண்ண முடியாது. ரெசிபியன்ட்டுக்கு மட்டும் கிரெடிட் ஒன்று கொடுத்து பெனிஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருமே தவிர டேக்ஸ் ஆப்ளிகேஷன் பார்க்குறப்ப எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. ஸோ அதை டிபெண்ட்ஸ் அப்பான் தி சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் செகண்டரி டிஸ்கவுண்ட் அதே நேச்சர் தானே. தீஸ் ஆர் தி டிஸ்கவுண்ட்ஸ் விச் ஆர் நாட் நோன் அட் தி டைம் ஆஃப் சப்ளை ஆர் ஆஃபர்ட் ஆஃப்டர் தி சப்ளை இஸ் ஆல்ரெடி ஓவர். Such discount shall not be excluded while determining the value of supply. There is no impact on availability or otherwise of ITC in hands of supplier. So இந்த செகண்டரி டிஸ்கவுண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டு வந்தோம். செகண்டரி டிஸ்கவுண்ட், அடிஷ்னல் டிஸ்கவுண்ட். ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா பண்ண முடியும், தெரியலனா பண்ண முடியாது. ஐடிசி ரிவர்சல் when return of time expired. ITC reversal when return of time expired medicines, drugs are treated as fresh supply. ஸோ என்ன சொல்ல வராங்க, the common trade practice in the paramedical sector is that drugs or medicines are sold by the manufacturer to the wholesaler and wholesaler to the retailer. Manufacturer வந்து wholesaler விற்பார், wholesaler வந்து retailer விற்பார் on the basis of an invoice or bill of supply as the case may be. Such goods have defined lifetime which is normally referred to as the date of expiry. அந்த குட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு டிஃபைன் லைஃப் டைம் இருக்கும். 3 years, 2 years, 12 months, 6 monthsன்ற மாதிரி ஒரு லைஃப் டைம் இருக்கும். Such goods which cross the date of expiry or referred to as expired goods. ஸோ எந்தெந்த குட்ஸ்லாம் வந்து எக்ஸ்பைரி கிராஸ் பண்ணதோ அது எல்லாமே வந்து எக்ஸ்பைரி குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர் ரிட்டர்ன் டு தி மேனுஃபேக்சரர் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸ்பைரி த்ரூ தி சப்ளை செயின். அது வந்து அகைன் வந்து மேனுஃபேக்சருக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க.
எப்படி ப்ராசஸ் அந்த ரைட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எய்தர் பை ட்ரீட்டிங் தி சேம் அஸ் ஃப்ரெஷ் சப்ளை ஆர் பை இஷ்யூவிங் எ கிரெடிட் நோட். அப்போ ரிட்டர்ன் கொடுக்குறப்போ நமக்கு வந்து ரெசிபியன் இருக்குது. ரெசிபியன்னா அந்த மேனுஃபேக்சர்லேருந்து ஹோல்சேல் வந்துருக்குமா, ஹோல்சேலர் ஒரு சில குட்ஸை வந்து விற்காமல் ரிட்டர்ன் பண்ணுவார். ரிட்டர்ன் பண்ணுறப்ப ஹோல்சேலர் வந்து மேனுஃபேக்சர் வந்து அந்த ஹோல்சேலருக்கு ஒரு பெனிஃபிட் தரணும், அந்த குட்ஸோட வேல்யூக்கு பெனிஃபிட் தரணும். அது வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மேனுஃபேக்சர் வந்து ஹோல்சேலருக்கு கிரெடிட் நோட் கொடுத்து வேற குட்ஸை வாங்கிக்கணும்னு சொல்கிறது. இன்னொன்று ஹோல்சேலர் வந்து அகைன் மேனுஃபேக்சருக்கு அந்த குட்ஸை வந்து சேல் பண்ணுற மாதிரி. இப்போ 2 பேசிஸ்லுமே வந்து பெனிஃபிட் கிடைக்கும்ல ஹோல்சேலருக்கு. ஸோ அதை சொல்கிறாங்க எய்தர் பை 2 ஆப்ஷன்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 2 இது சொல்கிறாங்க. சரியா? ரிட்டர்ன் ஆஃப் டைம் எக்ஸ்பயர்ட் குட்ஸ் பை ட்ரீட்டிங் தி சேம் அஸ் ஃப்ரெஷ் சப்ளை. In case a person returning the time expired good is a registered person, he may at his option return the said goods by treating it as a fresh supply and thereby issuing an invoice for the same. ஒருவேளை அந்த ஹோல்சேலர் ரெஜிஸ்டர் சப்ளையராக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து அவரோட இஷ்டப்படி அந்த குட்ஸை வந்து மேனுஃபேக்சர் ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் போட்டு முடிச்சிருவாரு. The value of the said goods are shown in the invoice on the basis of which the goods were supplied earlier may be taken as the value of such return supply. The wholesaler or manufacturer, as the case may be, who is the recipient of such return supply shall be eligible to avail ITC of tax levied on the said return supply subject to fulfillment of the conditions specified in section 16. So the wholesaler வந்து மேனுஃபேக்சரருக்கு அந்த குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறப்ப இன்வாய்ஸ் போட்டு ரிட்டர்ன் பண்ணுறாரு. அப்போ இன்வாய்ஸ் போகிறப்ப ஜிஎஸ்டி காம்பவுண்ட் வருமா, அந்த ஜிஎஸ்டி வந்து அவங்க ரிவர்ஸாக பண்ணி கிளைம் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஹோல்சேலர் வந்து மேனுஃபேக்சருக்கு ஃப்ரெஷ் சப்ளையாக ட்ரீட் பண்ணி கொடுத்தா. In case a person returning time expired good is a composition taxpayer, he may return the said goods by issuing a bill of supply and pay tax at rate applicable to a composition taxpayer. ஒருவேளை வந்து அவங்க காம்போசிஷன் டாக்ஸ்பேயராக இருக்காங்க அப்படின்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் போட முடியாது, பட் பில் ஆஃப் சப்ளை கொடுப்பாங்க. பில் ஆஃப் சப்ளை கொடுத்துட்டு அந்த ரிட்டர்ன் பண்ணுற மெடிசனோட வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூ அமௌண்ட்டை அவங்க வந்து டாக்ஸ் ரேட் என்னன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. சரியா? In scenario there will not be any availability of ITC to the recipient of return supply. So compensation schemeல ரிட்டர்ன் பண்றப்ப எந்த ஒரு ITC பெனிஃபிட்டும் இருக்காது. In case the person returning this time expired good is an unregistered person, he may return the said goods by issuing a commercial document without charging எனி டேக்ஸ் ஆன் தி சேம். ஒருவேளை அந்த பர்சன் வந்து அன்லிஸ்டட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறப்ப எந்த டாக்ஸ் இன்வாய்ஸ் போட மாட்டார். ஜஸ்ட் வந்து வேறு ஏதோ டாக்குமெண்ட் கொடுத்து குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணி அதுக்கான மணி வேல்யூவை மட்டும் கிளைம் பண்ணிக்குவாங்க. ஜிஎஸ்டியை பற்றி இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. Where the goods returned by the retailer, wholesaler as a fresh supply or destroyed by the manufacturer, he or she is required to reverse the ITC availed on the return supply. It is pertinent to mention here that ITC which is required to be reversed in such a scenario is the ITC availed on the return supply and not the ITC that is attributable to the manufacturer of such time expired goods. ஸோ வந்து அந்த குட்ஸை மேனுஃபேக்சர் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவார், திருப்பி வேறக்கா சேல் பண்ணுவாரா, எரிச்சிருவார். ஸோ அந்த குட்ஸை எரிக்கிறப்ப டிஃபால்ட்டாக அது வந்து சப்ளை செயினுக்கு போகலை. அப்போ அவங்க ஆல்ரெடி எடுத்து இந்த ஐடிசி பெனிஃபிட் இருக்கும்ல அதை வந்து ரிவர்ஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. The clarification may also be applicable to return of goods for reason other than being time expired. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வேறு இருக்குது. இப்போ மேனுஃபேக்சரர்ஸ் avail ITC of 10, இப்போ மேனுஃபேக்சர் வந்து 10 ரூபா ஐடிசி வந்து அவைல் பண்ணிட்டாரு. At the time of manufacture of medicines valued at 100. At the time of return of such medicine on the account of expiry, the ITC available to the manufacturer on the basis of fresh invoice issued by wholesaler is 15. So when the time expired goods are destroyed by the manufacturer, he will be okay to reverse ITC of 15 and not of 10 என்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. புரிஞ்சாலும் அப்புறம் மறந்துடுவீங்க. சரி, திறமையை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த சாப்டர் அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். சரியா? இல்லை, இதுக்கு முன்னாடி புரிஞ்சது மட்டும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? இங்கே பார்த்துருக்கோம், 10 ரூபான்றாங்க, 5 ரூபான்றாங்க, மேனுஃபேக்சருன்றாங்க, ஹோல்சேலுன்றாங்க, ஐடிசி ரிவர்ஸ் பண்ணுறாங்க, 10 ரூபா கிடையாது 5 ரூபான்றாங்க. இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைப்பேன். புரிய வச்சதுக்கப்புறம் நாளைக்கு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. அப்போ நாளைக்கு புரிய வைக்கணும். அழகாக ரீட் பண்ணிட்டு போயிடலாம்ல சிம்பிளாக. சொல்லுங்க காய்ஸ். கேட்டா நீங்க சம்மதான் பார்த்தேன் தியரி படிக்கலன்ட்டீங்க.
அப்போ சிம்பிளாக சம்மு கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஈஸியாக பார்த்துட்டே போயிடலாம் எது கிளாஸ் எடுத்துக்கிட்டு. உடனே கிளாஸ் எடுத்து ஞாபகம் வச்சுக்கணும், அதுவும் பண்ணுறது கிடையாது. எக்ஸாம் டைம்ல சும்மா ஏதோ ஒன்று ரீட் பண்ணி விட்டு ஏதோ சரி புக்கில் தானே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எழுதி விட்டுறோம். நான் ஏன் புக்கில் இருந்து கேட்குறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் புக்கையாச்சும் படிப்பீங்கன்னு சொல்லிட்டு. வெளியே கேட்டேன்னா அந்த புக்கையும் படிக்காமல் வந்து எழுதிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அப்பப்போ மேக்ஸிமம் புக்கில் இருந்த கொஸ்டின்ஸாக கேட்குறது. சரி என் புக்கை படித்தா வச்சு எக்ஸாமில் உள்ள யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் லைக் படிக்கிறது வேறு, சும்மா பார்த்துட்டு வந்து அப்படியே ஒரு கிளான்ஸில் ஞாபகம் வச்சு டக்குன்ட்டு ஃபில் பண்ணுறதுன்றது வேறு. வேஸ்டட், கிளாஸ் எடுத்தே வேஸ்ட்டு. இதில் வேறு உங்களுக்கு இத்தனை நாள் இந்த ஜிஎஸ்டி கிளாஸ் எடுக்கிறதுக்கு லைன் பை லைனாக. அடுத்த 2 சாப்டர் இருக்குல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன். நம்ம உள்ளதுலேயே பார்த்த சாப்டர்லேயே அது 2 தான் பெருசு. ஆனால் அந்த 2 சாப்டர் தான் நம்ம ரொம்ப ஸ்பீடாக முடிப்போம் ஷார்ட் நோட்ஸ் வச்சு. டக்கு ஹெட்டிங்கு இதான் ஹெட்டிங் நான் சொல்லிட்டு போயிடுவேன். லைன் பை லைன்லாம் அடுத்த 2 சாப்டர் எடுக்க மாட்டேன். எடுத்து மட்டும் இங்கே என்ன பிரயோஜனம் இருக்குது? இதுக்கு வெட்டித்தனமாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சீரியஸாக வரேங்க. நீ நோட் பண்ணி பார்த்துக்கணும், இது வரைக்கும் இதில் எத்தனை சாப்டர் பார்த்துருக்கோம். சின்ன சாப்டரே நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துருக்கோம். ஆனால் அது 2மே பெரிய சாப்டர். அந்த 2 பெரிய சாப்டரும் நான் எவ்வளோ ஸ்பீடாக மட்டும் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். டக்குன்னு முடிப்பேன், அவ்வளோ ஸ்பீடாக முடிச்சிடும். வேறு தனியாக ரெஃபரன்ஸ் நோட்ஸ் வச்சு அப்படியே ஷார்ட் நோட்ஸை பார்த்து டக்குன்னு சொல்லி சாப்டர் க்ளோஸ் முடிச்சிடுவேன். நீங்களும் சாப்டர் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போயிருவீங்க. வேல்யூவேஷன் பார்த்தா 0 இருப்பீங்க, ஒன்றுமே தெரியாது. சீரியஸாக அப்படி நடக்குது அடுத்த கிளாஸ். இல்லை நான் பண்ணுவேன், சீரியஸாக பண்ணுவேன். நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அதில் வந்து ஒரு வேல்யூ இருக்கணும். சரி நம்ம கேட்டோன்னா அடுத்த டைம் அவன் சொல்லணும். ஆன்சரே வராது, அப்போ எதுக்கு எடுத்தோன்ற மாதிரி தோண வைக்கிறீங்களா? ஸோ அப்போ எதுக்கு எடுத்துக்கிட்டு? ஸோ அடுத்த 2 சாப்டர் அப்படி தான் போகும். நெக்ஸ்ட் 10th பாயிண்ட், டாக்ஸ் பெய்ட் இன் ஃப்ராட் கேசஸ், டிடென்ஷன், கான்ஃபிஸ்கேஷன் எக்ஸெட்ரா. ஸோ என்ன சொல்கிறாங்க? Tax paid is not available as ITC. This section prescribes the provision relating to tax paid as a result of evasion of taxes or upon detention of goods or conveyances in transit or towards redemption of confiscated goods and conveyances. இதுக்கு எதுவுமே எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல, சிம்பிள், முடிஞ்சு. ஸோ ஜென்ரலாக இந்த ஃப்ராட் கேஸு அப்புறம் டிடென்ஷன் கான்ஃபிஸ்கேஷன்னா டிபார்ட்மெண்ட்டே வந்து ஃபைன் பண்ணி நீங்கள் இந்த தான் வந்து எவைட் பண்ணிட்டீங்க, பே பண்ணாமல் இருக்கீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களா கண்டுபிடிச்சி பே பண்ண வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி அவங்க பே பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ஐடிசி பெனிஃபிட்ஸ் வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 10th டாபிக் அதை பற்றி தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு குவிஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அகைன் இன்னொரு குவிஸ் இருக்குது, 2 இது இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷன்ஸ், கிரெடிட் இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக வந்து அனாலிசிஸ் பார்த்துக்கலாம், ப்ரொவிஷன்ஸ் பார்க்க வேணாம். ஓகே, இங்கே ஒரு டைம் பார்த்து திருப்பி அனாலிசிஸில் ஒரு டைம் பார்த்து அதை இன்னொரு டைம் சொல்லி 3 டைம் சொல்லி எதுக்கு எப்படி ஞாபகம் இருக்க போகிறது இல்லை யாருக்கும். ஸோ அனாலிசிஸ் செக்ஷன் 18 provides for entitlement of ITC on inputs in stock and inputs contained in finished goods or work in progress, and in last 2 cases in respect of capital goods as well as at the time of registration, voluntary registration, on coming into regular tax paying status by existing composition levy, coming into tax paying status on account of exempt supply, becoming taxable supply for a registered person. இது வந்து செக்ஷன் 18 வந்து சொல்கிறாங்க. லெட்டர்லாம் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 7 பேஜ் இருக்குது. ஆனால் 7 பேஜுமே இருக்குன்னா 7 பேஜ் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக சொன்னால் தான் புரியும். நான் இந்த கான்செப்டை வேஸ்ட் பண்ண விரும்பல. அதுக்கப்புறம் ஹவ் ஐடிசி யூட்டிலைஸ்ன்னு சொல்லிட்டு ஐடிசி எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த இதுவும் அது ஈஸியாக முடிஞ்சிடும் டக்குன்ட்டு. மேனர் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சேம் அதான் இங்கே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை முடிஞ்சுன்னா சாப்டர் முடிஞ்சு போல. கரெக்டு, 2 டாபிக் தான் இருக்குது. 2 டாபிக் முடிச்சுன்னா இந்த ஐடிசி சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாமே அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். சரி, ஓகே.
நேற்று வரைக்கும் பார்த்தோன்னா டேக்ஸ் பேயிங் ஃப்ராட் கேசஸ் பார்த்தோமா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து கிரெடிட் இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ். சரிங்களா? ஆக்சுவலாக அந்த டாபிக் இருக்குல்ல, இந்த கிரெடிட் இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்ட்டு, இதை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனால் பிட்டாக பிரித்து அங்கங்கன்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து லைக் அது எல்லாத்தையும் சமரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? டேரெக்டாக வந்து அனாலிசிஸ் போயிடலாம். ஸோ லைக் அனாலிசிஸ் பார்த்தோன்னா பேஜ் நம்பர் வந்து 8.63. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 18 ப்ரொவைட்ஸ் ஃபார் entitlement of ITC on inputs in stock and inputs contained in finished goods or work in progress, and in last two cases in respect of capital goods as well as at the time of registration, voluntary registration, on coming into regular tax paying status by existing composition levy, on coming into tax paying status on account of exempt supply becoming taxable supply for a registered person. என்ன சொல்கிறாங்க சிம்பிளாக, ஐடிசி இருக்குது, அதாவது நம்மகிட்ட இன்புட்ஸ் இருக்குது, கேபிட்டல் குட்ஸ் இருக்குது, ஃபினிஷிங் குட்ஸ் இருக்குது. அந்த டைமில் வந்து அதுக்கான ஐடிசியும் இருக்கும். அந்த ஐடிசி பற்றின டீலிங்ஸ் தான். ஆனால் சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தோன்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லைபிள் ஆகிறோம்ல, அந்த டைமில் லைபிளுக்கு முன்னாடி இருக்க குட்ஸ் மேலே ஐடிசி எப்படி டீல் பண்ண போகிறோம். அதே மாதிரி வாலண்டியர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கல்ல, அந்த டைம்லையும் நம்மகிட்ட எக்ஸிஸ்டிங் குட்ஸ் மேலே இருக்க ஐடிசி எப்படி டீல் பண்ண போகிறோம். அதே மாதிரி காம்போசிஷன்லேருந்து ரெகுலர் ஸ்கீமுக்கு போகிறப்ப காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்க ஸ்டாக் இருக்கும்ல, அந்த ஸ்டாக்கை தான் ஃபியூச்சர் சேல் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஸ்டாக் மேலே வந்து ஐடிசி கிளைம் பண்ண முடியுமா, முடியாதா? அதே மாதிரி எக்ஸாம்பிள் குட்ஸ் எதனா டீல் பண்ணிருக்காங்க, பட் அந்த குட்ஸ் வந்து இனிமேல் எக்ஸாம்பிள் கிடையாது, டாக்ஸபிள் குட்ஸாக மாறுறாங்க. அப்போ அந்த குட்ஸோட க்ளோசிங் ஸ்டாக்கில் இருக்க ஐடிசி, க்ளோசிங் ஸ்டாக் மேலே ஐடிசி காம்பனண்ட் வந்து எப்படி டீல் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். சரியா? இது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எக்ஸாம் குட் வந்து டாக்ஸபிள் குட்ஸாக மாறினா என்ன பார்ப்போம், காம்போசிஷன் வந்து ரெகுலர் ஸ்கீமாக போனால் என்ன பண்ணுவோம். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறாங்க அப்படின்னா அப்போ இருக்கிற ஸ்டாக்லாம் வந்து எப்படி டீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சாப்டர்ஸ் பார்க்குறப்ப பிட்டாக பார்த்துருப்போம். ஸோ லைக் அது எல்லாமே ரீகால் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, ரிவர்சல் ஆஃப் ஐடிசி ஆன் இன்புட்ஸ் இன் ஸ்டாக், இன்புட்ஸ் கண்டெய்ன்ட் இன் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆர் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் at the time of exit from regular paying status by opting for composition levy, at the time of exit from tax paying status on account of taxable supply becoming exempt supply of a registered person. இங்கே என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பர்சனாக இருக்கும், ஆனால் இதனால் காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கும். அப்போ இதனால என்ன பண்ணியிருப்போம், டேக்ஸ் பே பண்ணியிருக்க மாட்டோம். சொல்கிறேன், இதனால வந்து ரெகுலர் ஸ்கீமில் இருக்கும், அப்போ டேக்ஸ் பே பண்ணிருப்போம். இப்போ வந்து ரெகுலர் ஸ்கீம்லேருந்து காம்போசிஷன் ஸ்கீமுக்கு போக போகிறோம். அப்போ இனிமேல் வந்து நம்ம ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. அப்போ இருக்கிற ஸ்டாக் மேலே ஐடிசி எடுத்துருந்தோம் அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ். அதே மாதிரி இதனால வந்து டாக்ஸபிள் குட்ஸ் டீல் பண்ணிருப்போம். இனிமேல் அந்த டாக்ஸபிள் குட்ஸ் வந்து எக்ஸாம் குட்ஸாக மாறுது. அப்போ அந்த டாக்ஸபிள் குட்ஸ் மேலே எடுத்து இந்த ஐடிசி காம்போனண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் தான் இந்த செகண்ட் பாயிண்ட். சரியா? தேர்ட் என்ன சொல்கிறாங்க, அமௌண்ட் பேயபிள் ஆன் சப்ளை ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் ஆர் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆன் விச் ஐடிசி ஹாஸ் பீன் டேக்கன். கேபிட்டல் குட்ஸ் அது கூட இருக்க ஐடிசி காம்போனண்ட் எடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஐடிசி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி ரெஜிஸ்டர்ட் பர்சன். ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து சேஞ்ச் ஆகிறப்ப அவங்களோட ஐடிசி லைக் ஓகே உள்ளே பார்ப்போம் இந்த பாயிண்ட் என்னன்ட்டு. ஐடிசி காம்பனண்ட் சேஞ்ச் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் பர்சன். அந்த டைமில் வந்து ஐடிசி காம்பனண்ட் பற்றி என்னன்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, என்டைட்டில்மெண்ட் ஆஃப் ஐடிசி அட் தி டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் ஸ்விட்சிங் டு ரெகுலர் டேக்ஸ் பேயிங் ஸ்டேட்டஸ் ஆர் கம்மிங் இன் டு டேக்ஸ் பேயிங் ஸ்டேட்டஸ். நார்மலில் இருந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறாங்க, சாதாரணமாக அன்ரெஜிஸ்டர்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷனாக மாறாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள்லேருந்து டாக்ஸபிளாக போகிறாங்க. அப்போ என்ன ப்ரொவிஷன்ஸ்ன்றதை அங்கே சொல்கிறாங்க. The credit on inputs held in stock and contained in semi-finished goods or finished goods held in stock and capital goods at the time of registration or warrant registration or coming into regular tax or tax paying status is available in the following manner ன்னு சொல்லிட்டு டேபிள் கொடுத்துருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பர்சன் எலிஜிபிள் டு டேக் கிரெடிட். இங்கே வந்து குட்ஸ் என்டைட்டில் டு ஐடிசி, அதை திருப்பி ரெண்டாக பிரிது. ஒன்று பார்த்தோன்னா இன்புட்ஸ் ஹெல்ட் இன் ஸ்டாக் ஆர் கேபிட்டல் குட்ஸு, அதுக்கப்புறம் என்னைக்கு அஸ் ஆன்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் என்னன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, த பர்சன் ஹூ ஹஸ் அப்ளை ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தின் 30 days ஃப்ரம் தி டேட் ஆன் விச் ஹி பிகம்ஸ் லைபிள் டு ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ வந்து லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்ற மாதிரி ஆர்டர் வந்துருச்சு, இல்லை டேர்ன் ஓவர் கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ அது ஆன டேட்லேருந்து 30 daysக்குள்ளே வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணுமா? ஸோ அந்த கேஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு கேஸு. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இன்புட்ஸ் ஹெல்ட் இன் ஸ்டாக் அண்ட் இன்புட்ஸ் கண்டெய்ன் இன் செமி ஃபினிஷ்டு ஆர்
ஃபினிஷ்டு குட்ஸ் ஹெல்ட் இன் ஸ்டாக். மூணுமே சொல்கிறாங்க. இன்புட்ஸ் ஹெல்ட் இன் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் செமி ஃபினிஷ்டு குட்ஸு, அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸு. எப்போன்னு பார்த்தோம்னா த டே இம்மீடியட்லி ப்ரிசீடிங் தி டேட் ஃப்ரம் விச் he becomes liable to pay tax. எக்ஸாம்பிளுக்கு ஜூலை 1 அன்னைக்கு அவங்க liable to pay tax ஆகிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ளே அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்குவாங்க. அவங்க வந்து எந்தெந்த ஸ்டாக் மேலே ஐடிசி கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஜூலை 1க்கு லைபிள் ஆகிறதுக்கு முதல்ல நைட் ஒரு ஸ்டாக் இருக்கும்ல, அந்த ஸ்டாக் எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக் மேலே இவங்க வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கலான்றது தான் கணக்கு. இங்கே நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் சொல்கிறாங்க. த ஐடிசி டு பி availed within 1 year from the date of issue of the invoice by the supplier. பட் அங்கே ஸ்டாக் இருக்கும்ல, அந்த ஸ்டாக்லாம் எப்படின்னா ரீசெண்ட் ஸ்டாக்காக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 இயர்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்காக இருந்தால் மட்டும்தான் அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு அன்னைக்கு டேட்டில் வந்து ஒரு 3 years முன்னாடி வாங்கின ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்லாம் வந்து கணக்கு இல்லை. அதை லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறாங்க. அப்போ ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு 1 இயர்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்வாய்ஸ் வந்து 1 இயர்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் எல்லாத்துக்கு முன்னாடி ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்க முடியுன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட். பர்சன் ஹூ இஸ் நாட் required to register but obtains voluntary registration. அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் அவசியம் இல்லை, பட் ஆனால் அவங்களே வந்து வாலண்டியராக ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா த டே இம்மீடியட்லி ப்ரிசீடிங் தி டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்கும்ல, அந்த டேட்டுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட எவ்வளோ ஸ்டாக்கு செமி ஃபினிஷ்டு குட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்து மேலேயும் அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட். ரெஜிஸ்டர் பர்சன் ஹூ சீசஸ் டு பே காம்பன்சேஷன் டாக்ஸ் அண்ட் switches to ரெகுலர் ஸ்கீம். காம்பன்சேஷன் ஸ்கீம்லேருந்து ரெகுலர் ஸ்கீமுக்கு சேஞ்ச் ஆகிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? இன்புட்ஸ் ஹெல்ட் இன் ஸ்டாக்கு, ஃபினிஷ்டு குட்ஸு, அதுக்கப்புறம் செமி ஃபினிஷ்டு குட்ஸ் ஹெல்ட் இன் ஸ்டாக் அண்டு கேபிட்டல் குட்ஸும் இந்த இடத்துல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. மேலே பார்த்துல கேபிட்டல் குட்ஸ் இன்க்ளூட் ஆகல, பட்னா இங்கே வந்து கேபிட்டல் குட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. டேட் என்னன்னு பார்த்தோன்னா த டே இம்மீடியட்லி ப்ரிசீடிங் தி டேட் ஃப்ரம் விச் ஹி பிகம் லைபிள் டு பே டாக்ஸ் அண்டர் ரெகுலர் ஸ்கீம். எப்போ வந்து அந்த காம்பன்சேஷன் ஸ்கீமில் இருக்க டர்ன் ஓவர் லிமிட் வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க ரெகுலர் ஸ்கீமில் தான் பே பண்ணி ஆகணும். ஸோ அந்த காம்பன்சேஷன் ஸ்கீம் எப்போ வந்து காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு லைபிள் லைன் முடிவாகுதோ அந்த டேட்டில் இருக்க ஸ்டாக்குக்கு இவங்க வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறான். என்ன கண்டிஷனு? The ITC and capital goods will be reduced by 5% per quarter of the year or part from the date of invoice. கேபிட்டல் குட்ஸ் மேலே வந்து ஐடிசி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 5% வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வருவாங்க. பேலன்ஸ் இருக்க காம்பனண்ட் மேலே தான் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஐடிசி கிளைம் ஷால் பி வெரிஃபைட் வித் தி கரஸ்பாண்டிங் டீடைல்ஸ் ஃபர்னிஷ்டு பை தி கரஸ்பாண்டிங் சப்ளை. அவங்க கிளைம் பண்ணுற ஐடிசி வந்து சப்ளையர் கூட வெரிஃபை பண்ணுவாங்க. ITC to be availed within 1 year from the date of issue of tax invoice by the supplier. சப்ளை இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட்லேருந்து 1 இயர்க்குள்ளே இருக்க ஸ்டாக் மேலே மட்டும்தான் ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். இதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன? ரெஜிஸ்டர் பர்சன் ஹூஸ் எக்ஸாம் சப்ளை பிகம் டாக்ஸபிள் சப்ளை. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? இன்புட்ஸ் ஹெல்ட் இன் ஸ்டாக் அண்ட் இன்புட்ஸ் கண்டெய்னிங் செமி ஃபினிஷ்டு ஆர் ஃபினிஷ்டு குட்ஸ் ஹெல்ட் ஸ்டாக் ரிலேட்டபிள் டு எக்ஸாம் சப்ளை and capital goods exclusively used for such exam supply. இதுவும் எப்பனா the day immediately preceding the date from which he becomes liable for taxableன்ற மாதிரி சொல்கிறாங்க. சேம் பக்கத்தில் பார்த்தோம்னா கண்டிஷன்ஸு அதே 3 கண்டிஷன்ஸ் தான் இங்கேயும் அப்படி. ஒரு கேபிட்டல் குட்ஸ் இருந்தால் 5 குவார்ட்டருக்கு 5%, இன்வாய்ஸ் வந்து 1 இயர் டேட்டில் இருக்கணும். சேம் டைம் வந்து கரஸ்பாண்டிங் சப்ளை கூட அவங்க வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இன் ஆல் தி above cases the registered person has to make an electronic declaration in the prescribed form on the common portal, clearly specifying the details relating to the inputs held in stock, inputs containing semi-finished or finished goods held in stock, and capital goods on the days mentioned in column 4 of table above. The declaration is to be filed within 30 days from the date when the registered person become eligible to avail ITC. If the claim of ITC pertaining to CGST put together exceeds 2 lakh, the declaration need to be duly certified by a practicing chartered accountant. ஸோ அந்த மேலே பார்த்த கேசஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கேசஸில் வந்து அவங்க வந்து ஐடிசி கிளைம் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த ஐடிசி கிளைம் பண்ணுற அமௌண்ட் வந்து மோர் தென் 2 lakhs இருக்குது அப்படின்னா டேரெக்டாக இவங்க சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு சிஏ வந்து அப்ரூவ் பண்ணாதான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சரி, ஓகேம்மா, இருக்கட்டும். சிஏ ஒரு காஸ்ட் அக்கௌண்ட் வந்து அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா தான் அந்த கிளைமை வந்து டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ணிக்குவாங்க. நம்மளா இதே லெஸ் தென் 2 lakhsனால் வந்து நம்ம கொடுக்குற செல்ஃப் அட்டஸ்டேட்டை வச்சு கொடுத்துருவாங்க. பட் ஆனால் மோர் தென் 2 lakhs அப்படின்னா ஒரு சிஏவோட அட்டஸ்டேஷன் வந்து வேணும், டிக்ளரேஷன் வந்து வேணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் Z becomes
liable to pay tax on 1st August. 1st August அப்போ liable to pay tax. Registration வந்து 15th அப்போ வாங்குறாரு. Z is eligible for ITC on inputs held in stock as part of semi-finished goods as finished goods held in stock on 31st July. Z cannot take ITC on capital goods. மேலே பார்த்து தானே. அடுத்து A வந்து apply for voluntary registration on எப்போ 5th June அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு. அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 22nd June அப்போ ஆகுது. The A is eligible for ITC on inputs held in stock and as part of semi-finished goods or finished goods held in stock on 21st June. A cannot take ITC on capital goods. நார்மலாக லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால் டேட் ஆஃப் லைபிளுக்கு முதல் நாளில் இருந்து எடுத்துக்கலாம். இதே வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முதல் நாளில் இருந்து எடுத்துக்கணும். புரியுதா? இந்த 2 பாயிண்ட் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. 42 B. A registered taxable person was paying tax under composition scheme up to 30th July. 30th ஜூலைக்கும் அவர் வந்து காம்போசிஷன் ஸ்கீம் டாக்ஸ் பே பண்ணிருக்காரு. However, with effect from 31st July, B become liable to pay tax under regular scheme. ஸோ 31st இருந்து அவர் வந்து ரெகுலர் ஸ்கீமில் டாக்ஸ் பே பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. B will be eligible for ITC on inputs held in stock and inputs containing semi-finished goods held in stock and capital goods on 30th July சொல்லிட்டாங்க. ITC on capital goods will be reduced by 5% per quarter or part thereof from the date of the invoice. எதுக்கு எதில் எடுத்துக்கலன்னு சொல்கிறேன். வாலண்டியர்ல கேபிட்டல் குட்ஸ் எடுத்துக்க மாட்டோம்ல. ஆனா இதுல வந்துட்டு ஸ்கீம் மாறறனால காம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்து ரெகுலர் ஸ்கீமுக்கு போறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் குட்ஸ்ல இருந்து நார்மல் லைக் டாக்ஸபிள் குட்ஸ்க்கு போறாங்க அப்படின்னா கேபிட்டல் குட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. பட் நார்மலா இருக்க ஸ்கீம்ல வந்து கேபிட்டல் குட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ரிவர்சல் ஆஃப் ITC ஆன் ஸ்விட்சிங் டு காம்போசிஷன் லெவி ஆர் எக்ஸிட் ஃப்ரம் டாக்ஸ் பேயிங் ஸ்டேட்டஸ். புரியுதா? இப்போ மேலே பார்த்தது வந்து நான் டாக்ஸ் பேயபிள் இருந்து டாக்ஸ் பேயபிளாக மாற கண்டிஷன்ஸ் சுச்சுவேஷன்ஸ். இப்போ கீழே பார்க்குறது என்னன்னா டாக்ஸ் பேயிங்கில் தான் நம்ம இருக்கோம், பட் ஆனால் இதுக்கப்புறம் டாக்ஸ் பே பண்ண போகிறது கிடையாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அங்கே மேலே வந்து ITC கிளைம் பண்ணுறோம், இங்கே ITC வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? செக்ஷன் 18 சப்செக்ஷன் 4 okay, is reversal of ITC when a registered person who has availed ITC switches to composition levy when his supply get wholly exempt from tax. ஸோ ITC வந்து ரிவர்ஸ் பண்ணும் எப்போன்னு பார்த்தா அவங்க பண்ணுற சப்ளை வந்து எப்போ வந்து exempt சப்ளையாக மாறுதோ. இந்த ITC on inputs should be reversed proportionately on the basis of corresponding invoices on which credit had been availed on such inputs. If the invoices are not available, ITC cannot be reversed on the basis of the prevailing market price of ITC can be reversed on the basis of the prevailing market price of such goods on the date of switch over or exemption. The details furnished on the basis of prevailing market value need to be duly certified by practicing chartered accountant or cost accountant. The ITC involved in the remaining useful life of the capital goods should be reversed on pro rata basis, taking a useful life as 5 years. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த குட்ஸ்லாம் ஸ்டாக் இருக்கோ அந்த குட்ஸ்லாம் மேலே வந்து ITC ரிவர்ஸ் பண்ணணும். எந்த பேசிஸில் பார்த்தோன்னா இன்வாய்ஸ் வச்சு ITC வந்து ரிவர்ஸ் பண்ணும். ஒருவேளை அங்கே இன்வாய்ஸ் வந்து இல்லை அப்படின்னா அந்த குட்ஸோட மார்க்கெட் வேல்யூவை கன்சிடர் பண்ணி இன்வாய்ஸ் பண்ணிக்கணும், லைக் ரிவர்ஸ் பண்ணிக்கணும். யார் அந்த மார்க்கெட் வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்ணுவான்னு பார்த்தோன்னா ஒரு CA பண்ணுவாங்கன்ற மாதிரி, CA ஆர் காஸ்ட் அக்கவுண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ வந்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா ITC involved in the remaining useful life of the capital goods should be reversed on pro rata basis. இப்போ capital goodsக்கு remaining life இருக்கும்ல, அதில் ஒரு ITC கம்பெனி இன்வால்வ் இருக்கும். அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து ஒரு 5 இயர்ஸாக கன்சிடர் பண்ணி இயர்லி இவ்வளோன்ற மாதிரி ப்ரோ ரேட்டா பேசிஸில் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கீழே. கேபிட்டல் குட்ஸ் ஹேவ் பின் யூஸ் ஃபார் 4 years 6 months and 15 days. The useful remaining life in month equal to 5 months ignoring part of the month. சரியா? ஸோ அந்த கேபிட்டல் குட்ஸ் வந்து 4 வருஷம் 6 மாதம் 15 நாள் யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த கேபிட்டல் குட்ஸ் ரிமைனிங் லைஃப் என்னன்னு பார்த்தோன்னா 5 monthsன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ITC taken as capital good equal to Cன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி ITC attributable to remaining useful life that should be reversed னா C into 5/60. இப்போ 5 yearsனா 60 months. ஆனால் 60 monthsல வந்து அவன் ஆல்ரெடி வந்து 4 years 5 months யூஸ் பண்ணிட்டான். ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஒரு 5 months தான் இருக்குது. அந்த 5 monthsக்கு என்ன ITC அந்த ITC காம்பனன்ட் மட்டும் ரிவர்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி இதில் வருது. சரியா?
The registered person has to debit the electronic credit ledger, பார்த்துக்கோங்க, has to debit the electronic credit ledger or cash ledger by the reversal amount in respect of inputs held in stock and inputs contained in semi-finished or finished goods held in stock and capital goods on the day immediately preceding the date of switchover or date of exemption. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஐடிசி காம்பனண்ட்டை எலக்ட்ரானிக் கேஷ் ledgerல போய் கிரெடிட் ஆகுமா, ஐடிசினா இதை ரிவர்ஸ் பண்ணுறது என்ன ஆகும், டெபிட் ஆகும். பேலன்ஸ் ஆஃப் ஐடிசி இஃப் எனி லையிங் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் லேப்சஸ், வேறு ஏதாச்சும் ஐடிசி வந்து லெஜரில் இருக்குது அப்படின்னா அந்த லேப்சஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. The cancellation of registration also requires reversal of ITC on inputs held in stock, contains semi-finished goods or finished goods held in stock or capital goods or plant and machinery on the day immediately preceding the cancellation date. The amount to be reversed on inputs and capital goods is computed in the manner as applicable for subsection 4 of section 18 discussed above. இது ஃப்ரீயாக விட்டுருங்க, நார்மல் தான். கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப ஐடிசி காம்பனண்ட் என்ன ஆகும், எவ்வளோ ஸ்டாக்குக்கெலாம் இருக்கோ எல்லாமே பார்த்து செக் பண்ணி ரிவர்ஸ் பண்ண ரிவர்ஸ் பண்ணி ஃபுல் அக்கௌண்ட்டே செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிருவாங்க, நார்மல் தான். ஐடிசி டு பி ரிவர்ஸ்ட் ஆன் இன்புட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் இஸ் கால்குலேட்டட் செப்பரேட்லி ஃபார் ஐடிசி ஆஃப் சிஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஐடிசி காம்பனண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ரிவர்சல் அமௌண்ட் இஸ் ஆடட் டு தி அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் தி ரெஜிஸ்டர் பர்சன். அவங்க ரிவர்ஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பர்சன் லைபிலிட்டி தானே, அவங்க தான் பே பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி கிளைம் பண்ண அமௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க இல்லை அப்படின்னா இவர் தான் கேஷாக பே பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து அவரோட அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. So amount payable on supply of capital goods or plant and machinery on which ITC has been taken. Capital goods அப்படின்னா plant and machinery சொல்கிறாங்க, அது மேலே ஐடிசி வந்து எடுத்திருக்காங்க. அந்த டைமில் வந்து ஐடிசி லைக் ப்ரொவிஷன்ன்றதை பார்க்குறோம் இந்த இடத்துல. If capital goods or plant and machinery on which ITC has been taken or supplied outward by the registered person, he must pay an amount that is higher of the following சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, the ITC taken on such goods reduced by 5% per quarter for a year or part thereof from the date of issue of invoice for such goods, or tax on transaction value of such capital goods or plant and machinery, whichever is higher என்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த டைமில் வந்து ஒரு பிளான்ட் மிஷின் வாங்குறாங்க, அதுக்கு ஐடிசி காம்பனண்ட் இருக்கும்ல, அது வந்து ரெண்டு விதத்தில் ஃபைன் பண்ணுறாங்க. ஒன்று இன்வாய்ஸ் டேட்டில் இருந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 5% வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வராங்க, அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னா டிரான்சாக்ஷன் வேல்யூல டேக்ஸ் பே பண்ணியிருப்போம்ல, அந்த டேக்ஸ் வேல்யூ, அந்த ரெண்டு வேல்யூ வந்து எது ஹையரோ அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. The ITC pertaining to remaining whose useful life of the capital goods should be computed separately for CGST, SGST, UTGSTன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரிமைனிங் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி கேபிட்டல் குட்ஸை வந்து CGST, SGST, IGSTக்கு பிரிச்சுக்கணும். Where the amount of ITC remaining so determined exceeds the tax payable on the transaction value of the capital goods, such amount need to be paid and should be added to the output tax liability. Where the amount of ITC remaining so determined, so மேல பார்த்த கண்டிஷன் படி ITC கண்டுபிடிக்கிறோமா, கண்டுபிடிச்ச ITC exceeds the tax payable on the transaction value of such goods. நம்ம ஃபைன் பண்ண ITC காம்பனண்ட், டாக்ஸ் காம்பனண்ட் வந்து அந்த குட்ஸ் மேலே நம்ம பே பண்ணியிருப்போம்ல, அந்த டாக்ஸ் காம்பனண்ட்டை விட அதிகமாக வருது அப்படின்னா such amount need to be paid and should be added to the output tax liabilityன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கேஷன் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, அந்த எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப நமக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு நார்மலாக 5% per quarter, அப்படி இல்லைனா டிரான்சாக்ஷன் வேல்யூ மேலே வர டாக்ஸ் அமௌண்ட் விச் இஸ் ஹையர்ன்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. If refractory bricks or molds or dies, jigs, fixtures are supplied as scrap, the taxable person may pay tax on the டிரான்சாக்ஷன் வேல்யூ. ஸோ இந்த மேலே பார்த்து இந்த காம்பனண்ட்ஸ் இருக்குல்ல, பிரிக்ஸு, மோல்ட்ஸு, டைஸு, ஜிக்ஸு, ஃபிக்சர்ஸ், இது மேலாம் வந்து அது 5% கண்டிஷன் கிடையாது, டிரான்சாக்ஷன் வேல்யூ தான் கணக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த ட்ரான்ஸ்ஃபர் ஐடிசி அன் அக்கௌண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் பர்சன். இன் கேஸ் ஆஃப் சேல், merger, demerger, amalgamation, lease, transfer or change in ownership of business, the ITC that remain unutilized in the electronic credit ledger of the registered person can be transferred to the new entity, provided there is specific provision for transfer liability in such change of constitution. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் வந்து சேல் பண்ணுறாங்க, மெர்ஜர் ஆகுது, இல்லை டிமெர்ஜர் ஆகுது, அந்த டைமில் வந்து அந்தந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்க்குள்ள ஐடிசி இருக்கும்ல, அந்த ஐடிசி வந்து அந்த நியூவாக கன்வெர்ட் ஆன பிஸ்னஸோட கிரெடிட் லெஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? The
The provision have been explained with the help of diagram மாதிரி சொல்றாங்க. The ITC remaining ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சேஞ்ச் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி ரெஜிஸ்டர் பர்சன். இந்த ரெஜிஸ்டர் பர்சன் வந்து எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு பிஸ்னஸ் சேர்ந்து ஒரு சிங்கிள் பிஸ்னஸாக மாறுறாங்க. ஓகேவா? The provision for transfer of liability, the ITC remaining unutilized in the electronic credit ledger is transferred to the newly constituted entity. அந்த ஓல்டு என்டிட்டியில் இருக்க கிரெடிட் லெஜர் பேலன்ஸ் எல்லாமே வந்து நியூ என்டிட்டியோட கிரெடிட் லெஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சிச்சுவேஷன் பார்த்தோன்னா சேலு மெஜர் டிமெஜர் அமல்கமேஷன் லீஸ் ட்ரான்ஸ்ஃபர் சேஞ்ச் இன் ஓனர்ஷிப் ஆஃப் பிஸ்னஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஆஃப் டிமெஜர் ஐடிசி வில் பி அப்போர்ஷன் தி ரேஷியோ ஆஃப் வேல்யூ ஆஃப் தி அசெட் ஆஃப் தி நியூ யூனிட்ஸ் as specified in the demerger scheme. மெர்ஜராக இருந்துச்சுன்னா ரெண்டு பேர்த்தோட சேர்ந்து ஒரு என்டிட்டிக்கு போயிடும். டிமெர்ஜராக இருந்துச்சுன்னா அந்த ஒரு என்டிட்டிக்கு சேர்ந்து ரெண்டு பேர்த்துக்கு ப்ரொபோஷனல் பேசிஸில் பிரித்து கொடுத்துருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க பிஸ்னஸ் அசட்ஸ் பிரிச்சிருக்காங்களோ அந்த பேசிஸில் ஐடிசி காம்பனண்ட்டும் பிரிஞ்சிடும். The registered person should furnish the details of change in constitution on the common portal and submit a certificate from practicing chartered accountant certifying that the change in constitution has been done with specific provision for transfer liability upon acceptance of the details by transferring on the common portal. ஜென்ரலாக வந்து டிமெர்ஜர் மெர்ஜர்லாம் பண்ணுறப்ப சிம்பிளாக பண்ண மாட்டாங்க. எல்லா ப்ரொவிஷன்ஸுமே வந்து சிஏ வந்து அப்ரூவ் பண்ணி கொடுப்பாரு. லைக் அந்த எஸ்டிமேஷன்லேருந்து பிரிக்கிறதுலேருந்து அசட் வேல்யூ லைபிலிட்டி வேல்யூ எல்லாமே வந்து சிஏ வந்து அப்ரூவ் பண்ணி அவங்க வந்து ஒவ்வொன்றுக்கு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அசட் இவ்வளோ பிரிக்கிறோம், இந்த லைபிலிட்டி இவ்வளோ பிரிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஐடிசி காம்பனண்ட்டும் அவங்க வந்து டிக்ளரேஷன் கொடுத்து பிரித்து கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஐடிசி ஆன் ஆப்டைனிங் செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் மல்டிபிள் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வித் இன் தி ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் வச்சிருக்கோம். ஆனால் சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஸ்டேட்டுக்குள்ளே பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஸ்டேட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறோன்ற மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து முடிவெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் தானே இப்போ செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷனாக மாறுது. அந்த சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 1,00,000 இருக்குது ஐடிசி காம்பனண்ட். இப்போ வந்து அது வந்து 10 யூனிட்டாக மாற்றிடுறாங்க. 10 ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ரன் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த 1 lakh வந்து அந்த 10 யூனிட்டுக்கும் எவ்வளோ குட்ஸ் இருக்கோ அந்த பேசிஸில் வந்து பிரித்து போயிடும். அதான் வந்து இந்த பேரா ஃபுல்லாக வரும். ஸோ கீழே ஒரு குவிஸ் இருக்குது, அந்த குவிஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹவு ஐடிசி யூட்டிலைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஐடிசி வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்ற கான்செப்ட். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் வந்து ஹெட்டிங் பாருங்களேன். த பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி அண்டு அதர் அமௌண்ட்டு பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து ஐடிசி யூட்டிலைஸ் பண்ண முடியுமா? டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டிக்கு பண்ண முடியாது. கேஷ் பேலன்ஸை யூஸ் பண்ணுன்ற மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் எந்த ஆர்டரில் வந்து ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணணும் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் அமௌண்ட் அவைலபிள் இன் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் அமௌண்ட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இந்த டாபிக் மட்டும் நம்ம தனியாக வந்து பார்த்துருக்கோம். ரிப்பீட்டட் தான் ஃபுல்லாகவே. ஸோ ஜஸ்ட் பார்ப்போம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு மட்டும். ஆர்டர் ஆஃப் யூட்டிலைசேஷன் கொடுத்துருக்காங்க, அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்ச்சேஸ், இம்போர்ட் ஆஃப் குட்ஸு, ஐஜிஎஸ்டி நாட் பெர்மிட்டட், சிஜிஎஸ்டிக்கு அப்புறம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் ஃபார் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்துட்டோம். இது எதுவுமே ஸ்கிப் பண்ணல. இந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து நம்ம சாப்டர் 1லேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பக்கம் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மீதி கிளாஸஸ் எல்லா வீடியோஸ்லையுமே இது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ரூல் பார்த்துருக்கோம். இல்லஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. சரி, ஓகே, இது ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. ஐடிசியில் அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம வேணால் தனியாக அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கான்செப்ட் வைஸாக பார்க்குறப்ப மீனிங் எல்லாமே வந்துருச்சு, கவர் ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ சம்ஸ்லாம் இருக்குது, கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. நீங்கள் அதை படிக்கிறப்ப கன்ஃபார்மாக டவுட் வரும். ஸோ வரப்போ அதை கேட்டிங்கன்னா தனித்தனியாக சொல்கிறேன். ஏன்னா கன்ஃபார்மாக டவுட் உங்களுக்கு வராமல் இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து கேட்பீங்க. ஸோ சொல்லுவோம். ஐடிசி ஓவர். ஓகே.